சமீபத்துல ஒரு வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்திருந்தாங்க, நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்க, என்ன காரணம்? நேர்ல வர்றது என்ன, தம்பி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கேன், அது ஒண்ணும் இல்லை. இல்ல பொதுவா வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தா அந்த கருத்தை நாங்க எப்படி தெரிவிச்சோமோ அது மாதிரி நீங்க தெரிவிக்கணும். அதுதான் கண்ணியமிக்க அரசியல், அதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமா பேசுவது, திட்டுவது. அவரும் இல்லை, உங்க வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல இவ்வளவு குடியிருப்புகள், இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில பல பெண்களை அனுப்பி, ஆட்களை அனுப்பி கேட்கறது கூடாத தகாத ஆபாச வார்த்தைகள்ல பேசி திட்டி, இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லை, நீண்ட காலமா இவங்க ஆட்சியில நடக்குது. இன்னைக்கு தம்பி முத்துரமேஷ் வீட்டுல நடந்தது, அன்னைக்கு தம்பி சவுக் சங்கர் வீட்டுல நடந்தது. என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க. இதுல என்னன்னா, இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத? தெரியும். இவ்வளவு பேரு வரும்போது, இவ்வளவு தூரம் கடந்து பயணிச்சு வரும்போது, ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டுல வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகரிகமா இருக்கு. அவங்க பேசுறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது, இப்படி பேசுறாங்கன்ட்டு. அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை. ஒரு அரசு இதை எப்படி அனுமதிக்குது? அவங்களுக்கு தெரியாம நடக்குதா? அங்கேயே தடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும். அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது, அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா? நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தயவுல இருக்கிறீங்க, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்க செய்யற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா? அப்படி இப்ப நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்லவும் இல்லை. இவ்வளவு காவலர்கள் நிக்கிறாங்க. அப்ப அந்த அவ்வளவு பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்க அப்புறப்படுத்தி இருக்கணும்ல. அவர் வீட்டுல மட்டும் திட்டல, மொத்த பேர் இவ்வளவு பேர்லாம் என்ன நினைப்பாங்க? அரசியல் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியா வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தலாம். எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான். அதுதான் குண்டாசு ரூலுங்கிறாங்க, ரவுடிகளின் ராஜ்யம். தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும். உங்களுக்கு கண்ணியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன் வச்ச முழக்கம்பாங்க. இது மூணுக்கும் தான் அந்த கட்சிகள்ல தட்டுப்பாடு இருக்கும். எது ஒன்றையும் அவங்க முறையா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இப்ப என் வீடை எடுத்துக்கிறீங்க, வீட்டுல ஆள் இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க, எனக்கு அழைப்பானே கொடுக்குறீங்க, வெளியூர் போறேன், போயிட்டு வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்றேன். நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கேயும் காலையில பத்திரிகையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன், அதுவும் காவல்துறைக்கு தெரியும். அப்புறம் என் வீட்டுல என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் கதவுல போய் நீ அழைப்பானை ஓட்டுன? எவ்வளவு கண்ணியமற்ற, என்னை அவமதிச்சிடணும். சரி, நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும்? அவர் சொல்லி கூட்டிட்டு வந்து செய்யுது. அப்ப அழைப்பானை எனக்கா, என் வீட்டு கதவுக்கா? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, எரிச்சலாக்கி, சமூகத்துல மதிப்பு மிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துறது. இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க. சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க. அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா? சொல்லுங்க. உலகமே என்னைய பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு. உங்க கடை சீட்டுலாம் முடக்கி வச்சிருக்கா? அமெரிக்கா கருணாலாம் என்னை என் நாட்டுக்குள்ள வராதையும் உங்களை பார்த்து சொல்லியிருக்கா, என்னை பார்த்து சொல்லியிருக்கா? சொல்லுங்க பாப்போம். என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுட்டு போறது, தனியா தான் வாகனத்துல போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க, உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தலாம். என் கூட பயப்படுறேன், வரவே மாட்டான். இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்ல, வீரர்களின் இது பெருங்கூட்டம். இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இவங்கதான் சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான். உங்களுக்கு நான் பன்னிக்காட்டு புலி, நான் பணங்காட்டு நரி எல்லாம் கிடையாது. அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிபணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு போட, அப்படிதான் நாங்க நினைச்சுக்கிறோம். அதனால
அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா? ஆனா கல்லு உணவுப் பொருள் என்று கூறுகிறாரு, 3 வேளை அதை சாப்பிட முடியுமா? அது தடை செய்யப்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு. தயவு செய்து கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி, அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுது. இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில்